ஓம் முருகா சரணன். வெற்றிவேல் முருகா சரணன். என் அன்பு பிள்ளை, இத்தனை நாளா உன்னை சுற்றி இருக்கிறவங்க போட்ட ஆட்டத்தையும் உனக்கு எதிராக அவங்க செஞ்ச வேலையையும் மட்டும்தானே பார்த்தேன். இப்போது இந்த அப்பன் முருகனின் ஆட்டம் தொடங்கிடுச்சு. யாரெல்லாம் ஆட்டம் ஆடி உன்னை அடக்கி வைக்க நினச்சாங்களோ, உன்னை அடங்கி போகும்படி வற்புறுத்தினாங்களோ, அவங்க முன்னால் என் ஆட்டத்தை தொடங்கி வச்சு உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். நம்பிக்கையோட இத்தனை நாளாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது அதுக்குரிய பலனை மிக பெருசாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எத்தனையோ நாள் உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் அழுகையும் வருத்தமுமாக தான் இருந்திருக்கே தவிர, ஒரு நாள் கூட நீ நிம்மதியாக சந்தோஷமாக ஒரு நாள் முழுக்க இருந்தேன்ற மாதிரி இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கலை. அப்படி நடக்காத பல அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கு நான் அனுப்பக்கூடிய ஒரு பெண்ணின் மூலமாகவே உனக்காக நான் செய்ய நினச்சதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையை பற்றின சில உண்மைகளை நான் சொல்கிறேன், நீ கவனமாக கேட்டுக்கோ. உன் உழைப்பையும் உன் நேரத்தையும் உன்னுடைய அன்பையும் உன் கையில் இருக்க வசதி காசு பணம் செல்வத்தையும் உன் நல்ல மனசையும் கூட யாருக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கணுன்றதை முதல்ல நீ முடிவு செஞ்சுக்கோ. எல்லாரையும் நல்லவங்க நம்பி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி எல்லாருக்கும் உதவி செஞ்சு நீ அள்ளி அள்ளி கொடுத்து கஷ்டப்பட்டது போதும். இனிமேலாவது எந்த விஷயத்தை எந்த அளவுக்கு வச்சுக்கணும், எந்த அளவுக்கு செய்யணுன்றதில் ஒரு தெளிவான புரிதலோடு இருக்க பழகு. புல்லின் மீது பனித்துளி விழுகும்போது அந்த பனித்துளி கொஞ்ச நேரத்தில் வெயில் பட்டாலோ அல்லது காற்று அடித்தாலோ காணாமல் போயிடும். அதே போல தான் இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கிற பனித்துளியை இப்போது காற்றோடு காத்தாக மறைய செய்வதற்காகவே உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன். நீ நல்லா இருக்கியோ இல்லையோ, உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, உன்னை சுற்றி இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ வாழ்த்தும் போது கண்டிப்பாக நீ நிச்சயம் நல்லா இருப்ப. அந்த நல்ல மனசை நீ எப்போதும் உனக்குள்ளே வச்சுக்கோ. ஒரு மனிதனை படைத்து காத்து காப்பாற்றி அழிக்கக்கூடியது கடவுளுடைய வேலை தானே. இதில் ஏன் மனிதர்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிற மனிதர்களை விட உன்னை அழிக்கணும், உன்னை அடக்கணும், உன்னை ஒடுக்கணும், உன்னை உட்கார வச்சு அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறணும்னு நினைக்கிற அந்த மனிதர்களின் எண்ணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இதோ இப்போது இந்த அப்பன் முருகனால் என்னெல்லாம் செய்ய முடியுங்கிறத என் ஆட்டத்தை உன் கண்ணு முன்னால் ஆரம்பிக்க போகிறேன். யாரெல்லாம் உனக்கு எதிராக வேலை செஞ்சு கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் கொடுத்தாங்களோ அவங்க இப்போ படப்போகிற கஷ்டத்தை நீ கண்ணு முன்னால் பார்த்து அவங்களுக்காக ஐயோ பாவம்னு பரிதாபப்பட்டு அவங்கள காப்பாற்றுங்க நீ என்கிட்டயே வந்து வேண்டுதல் வைக்கும் அளவுக்கு நான் அவங்களுக்கான தண்டனையை கொடுக்க வந்திருக்கேன். உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணும் நான் நினச்சேனோ அதே அளவுக்கு உன்னை உயர்த்தி நல்லபடியாக வாழ வச்சும் காட்டுவேன் என் செல்லமே. உன்னுடைய அனுபவத்தின் மூலமாக உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சின்னா அது காசு பணமாக தான் கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நம்பிக்கையும் அன்பையும் கொடு. அது நிச்சயமாக உன் வாழ்க்கையை அழகாக்குற நல்ல விஷயமாக மாறும். எந்த சூழ்நிலையிலையும் நான் ஒருபோதும் உன்னை தனியாக தவிக்க விட்டுற மாட்டேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ மகிழ்ச்சியாக வாழணும்னா அதுக்கு பெருசாக கஷ்டப்பட வேணாம். தேவையில்லாத விஷயங்களை மறந்தாலே போதும். மறதியே உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய விஷயமாக இருக்கும். அடுத்தவங்க உனக்கு செஞ்ச கெட்டதையும் அடுத்தவங்க உன்னை பேசின வார்த்தைகளையும் உனக்கு கொடுத்த கஷ்டத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் எதையும் யாரையும் நீ குறைவாக எடை போட வேண்டாம். உலகத்தையே மூழ்கடிக்கக்கூடிய கடல் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்ததுன்னு உனக்கு தெரியும். கடல் கொஞ்சம் சீறி பாஞ்சிச்சுன்னா, புயலையோ வெள்ளத்தையோ உருவாக்குச்சுன்னா இந்த உலகத்தையே அழிச்சிடக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குது? ஆனால் இவ்வளோ பெரிய உலகத்தையும் அதில் இருக்க மனிதர்களையும் அழிக்கக்கூடிய மூழ்கடிக்கக்கூடிய கடலால் ஒரு துளி எண்ணெயை விட்டினா அதை மூழ்கடிக்க முடியாது. அப்போது எத்தனுக்கும் எத்தன் ஜித்தனுக்கும் ஜித்தன் இந்த பூமியில் இருக்கான்றது உனக்கு தோணுதா? உனக்கு புரியுதா?
உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடியலைன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையிலையும் நீ நினைக்கிற பல விஷயங்களை தலைகீழாக திருப்பி போட முடியும். நடக்காது நினச்சி பயந்துக்கிட்டு இருக்க விஷயத்த உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். எது நடந்துடுமோ நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கியோ அதை உன் வாழ்விலிருந்து நான் அகற்றியும் தருவேன். எப்போவுமே நான் எதை செஞ்சாலும் உன் நல்லதுக்காக மட்டும்தான் செய்வேன்ற புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ நினச்சபடியே உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுறேன். ஆனால் நினச்சவனே மாறிடாது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும். எப்போதாவது யாராவது உன்கிட்ட வந்து உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன், பேசணும்னு நினைக்கிறேன், நேரமே கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா அதை ஒருபோதும் நம்பாதே. உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கு. வெற்றியாளர்கள் எல்லாம் தனக்குத்தானே நேரத்தை உருவாக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு வாழ்க்கை வாழ்பவர்களாகவே இருக்காங்க. காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள நேசி. நல்ல எண்ணம் கொண்ட அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மாறும் என் செல்லமே. எப்பவுமே இந்த உலகம் செய்ய முடியாத விஷயங்களை செய்ய முடியாதவங்க கிட்ட கொடுத்து அவங்கள செய்ய வச்சு கட்டாயப்படுத்தும். அதாவது ஆமையை நடுரோட்டில் விட்டுட்டு வேகமாக போன்னு சொன்னால் அதால் எப்படி வேகமாக போக முடியும்? ஆமைங்கிறது நீரில் வேகமாக போகக்கூடிய ஒரு உயிரினம். அதை நீரில் விட்டினா உன்னால் கண்டிப்பாக பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வேகமாக போடக்கூடிய ஒரு உயிரினத்தை பிடிச்சி தரையில் விட்டுட்டு வேகமாக போகும்னு அதை குறை சொல்கிறது போல தான் இந்த மனிதர்கள். எந்த மனிதன் எதை செய்ய முடியாதோ அவனுக்கு எது கொடுக்கப்படவில்லையோ அதை வச்சு அவனை குறை சொல்லி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒருபோதும் யாரையும் குறை சொல்லாதே. யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் அவங்க வல்லமையோட வாழ முடியும். நீயும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு வாழ்க்கையை உயர்வாக வாழ முடியும்னு நம்பு. உன் திறமையை நீ நம்பும்போது, உனக்கான தகுதிகளை நீ உயர்த்தி கொள்ளும்போது கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை தேடி வரும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கை போராட்டத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். என் மேலே பாரத்தை போட்டு நீ வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நன்மைகளை அள்ளி கொடுத்து உனக்கு துணையாக நானும் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். என் வாழ்க்கை முழுக்க போராட்டமாக இருக்கே, நான் எப்படி கஷ்டங்களை கடந்து வரப்போகிறேன்ற வருத்தம் உனக்கு வேண்டாம். எல்லா நல்லதையும் உனக்கு நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன். கவலைகளையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான நல்ல வழி காட்ட நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காத. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். என் மேலே பாரத்தை போட்டுட்டு நீ அமைதியாக இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும்படியும் நல்லதுவே உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். இந்த வேலவழியின் அருள் வாக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீயும் ஒழுக்கத்தோட நல்ல பிள்ளையா உண்மையா நேர்மையாக வாழ்க்கையை சிக்கனமாக வாழ தயாராகு. ஏன்னா காசு பணம் தான் பெருசு முக்கியம்னு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நீ சிக்கனத்தை காக்கும்போது, சிக்கனமாக செலவழிக்கும் போது உன் வாழ்க்கை நல்லபடியாக சீர் மிகுந்ததாக செம்மையானதாக செழிப்பானதாக மாறும் என் செல்லமே. நீ திட்டமிட்டு செயல்படுத்தும் செலவுகளில் எல்லாம் இந்த அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தருவேன். வீண் செலவு செய்கிறத நிறுத்திட்டு உன் உழைப்பை நம்பி நீ ஒழுக்கத்தோடு வாழும்போது என் அருள் கண்டிப்பாக உன்னை காத்து வழி நடத்தும். உனக்கான நல்லதையெல்லாம் செய்கிறதுக்காக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்ட போகிறேன். உன் வாழ்வின் போராட்டத்தில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். சிக்கனத்தோட ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை உருவாக்கி கொடுத்தே தீருவேன். நீ எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு யோசிச்சு குழப்பம் அடைஞ்சு வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதே. எத்தனை தடைகள் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா அத்தனை இருளையும் துன்பங்களையும் அகற்றி உன் வாழ்க்கையில் நான் கண்டிப்பாக வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் மன வருத்தத்தை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கவலைகள் யாவற்றையும் துடைத்தெறிந்து உன் துன்பத்தை எல்லாம் துரத்தி அடித்து உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நானே உன் கைகளில் கொடுக்குறேன் என் செல்லமே.
நீ தான தர்மம் செய்யும்போது அது உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தலைமுறையுமே எக்காலத்திலும் பாதுகாத்து அரணாக நின்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ.